Welcome to Sai Tech Info channel, my dear students, parents, friends and relatives. இன்னைய டிஸ்கஷனில் நாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். அதாவது ஐஐடி ஜேஇஇ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அதில் 2021 நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்றது 4 அட்டம்ப்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அது ஒரு கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இதுவரையும் இல்லாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது சப்சிக்வெண்ட்டாக எப்படின்னா ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே எவ்ரி மந்த்து டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த மந்த்து அவங்க அந்த எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ராட்டஜியே மாற்றிருச்சு. இப்போது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா +2 அப்படிங்கிறத முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ போர்ட் ஃபோக்கஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த ஒரு டெசிஷனும் எடுப்போம். ஸோ டிசம்பர், ஜனவரி, பொங்கல் வரையில் நம்ம அந்த போர்டை நிறைய ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதில் உள்ள சிலபஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் எல்லாம் கம்பீட்டன்ட் கேண்டிடேட்டை வி யூஸ் டு கிவ் அன் அடிஷ்னல் ட்ரைனிங், அந்த மாதிரி தான் ஒரு பிளான் இருந்தது. ஆனால் இப்போ உள்ள ஸ்டேட்டஸில் நமக்கு இந்த போர்டு எக்ஸாமே தள்ளி போயிடுச்சு. அதாவது மே மாதத்துக்கு போயிடுச்சு. அப்படிங்கிறதுனால 4 மாதம் நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. 4 மாதம் சொல்ல முடியாது, 3 மாதம். அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 4 மாதம்தான். ஏப்ரல், ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரையிலும். ஸோ 4 மந்த்ஸ் நமக்கு நல்ல எஃபெக்டிவான ஒரு டைம் இருக்குது ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் போர்டு எக்ஸாமினேஷன் ஆஸ் வெல் அஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே நம்ம டார்கெட் பண்ணலாம். அதில் மெயினாக என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் நம்ம இப்போது இந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மீட்டிங்கில் நான் எதெல்லாம் பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நான் ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். டுவர்ட்ஸ் த எண்ட் ஐ வில் கிவ் யூ த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் யுவர் தாட்ஸ் அண்ட் இஃப் தேர் ஆர் எனி டவுட்ஸ் யூ கேன் கிளாரிஃபை. ஸோ அது சில விஷயத்தை எல்லாமே ஒரே டயத்தில் பண்ண முடியாது. இருந்தாலும் எதெல்லாம் முடியுமோ அந்த விஷயத்தெல்லாம் கிளாரிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் சில டவுட்டெல்லாம் நீங்கள் ஒரு பர்சனல் கவுன்சிலிங்கில் அது தெரிஞ்சுக்க முடியும். Now let us proceed. இதில் தலைப்பே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா சாய் டெக் இன்ஃபோ டீப் லேர்னிங் கான்செப்ட் நகெட்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் பர்பஸாகவே இந்த ரெகுலர் போர்ட் கோச்சிங் அப்படிங்கிறத ஏர்லி மார்னிங் வச்சதோட பர்பஸே என்ன அப்படின்னா ஏர்லி மார்னிங் போர்ட் ஃபோக்கஸ்டாக படிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆஃப்டர் 9 o'clock கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு 9 to 10 அதில் கான்செப்ஷுவலாக என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் மட்டும்தான் எடுக்க போகிறது. இப்போது எல்லா கேண்டிடேட்டையும் நம்மளால் எடுக்க முடியாது. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே டயத்தில் அவங்க தட் இஸ் இதில் மெயினானது என்னென்னா +1 போர்ஷன்ஸ் தான் இதில் நிறைய கவர் ஆகும். அது ஏன் அப்படின்ற லாஜிக்கில் நான் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ப்ரெசன்டேஷன் நான் அதை தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் தட் இஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் மிஸ் பண்ணவே கூடாது. இது சம்மந்தமான வீடியோவும் நான் ஏற்கனவே யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு லைவாக சொன்னேன் அப்படின்னாக்கா அது இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை மறுபடியும் ஒரு 4-5 ஸ்லைடு நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸ் 2021 இதில் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷனோடையே ஆரம்பிக்கிறேன். தெர் ஆர் 2 பேப்பர்ஸ். அதாவது ஐஐடி ஜேஇயை பொறுத்தவரையிலும் மெயின் எக்ஸாமினேஷன் அண்ட் அட்வான்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு 2 லெவலில் இருக்குது. இந்த ஜேஇஇ மெயின் அப்படிங்கிறது அதை கிளியர் பண்ணாலே ஐஐடி கிடச்சிருமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஜேஇ அட்வான்ஸ்டு பண்ணால் தான் ஐஐடி கிடைக்கும். அப்போ நாம் எதுக்கு ட்ரை பண்ணுவானே அப்படின்னு சோடையாக நம்ம விடவும் கூடாது. ஏன் அப்படின்னா இந்த ஜேஇ மெயின் ஸ்கோரை நிறைய ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்க. அதில் மெயினான இன்ஸ்டியூட்ஸ் பார்த்தோன்னாக்கா
இந்த என்ஐடி அப்புறம் IIIT. என்ஐடின்றது நேஷ்னல் அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. முந்தி RECன்னு இருந்தது தான் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு மாற்றினாங்க. அது வாரங்கல், சூரத்து, அதுக்கப்புறம் துவாக்குடி, திருச்சியில். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேசஸில் இருக்குது. தென் சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த JEE மெயின் ஸ்கோரை பேஸ் பண்ணி அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிஸ் அப்புறம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபண்டட் ஆர் ரெக்கக்னைஸ்டு பை பார்ட்டிசிபேட்டிங் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு. ஸோ அவங்களும் இதை கன்சிடர் பண்ணுறாங்க. அண்டு சில செல்ஃப் ஃபைனான்ஸ் அட்டானமஸ் அந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிஸும் இதை கன்சிடர் பண்ணுறாங்க. இது இது எதுக்கு நம்ம எழுதணும் அப்படின்னா, JEE அதாவது IITயை பொறுத்தவரையிலும் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. எதுக்கு அப்படின்னா ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் JEE அட்வான்ஸ்டுன்னு வைக்கிறாங்க. அது அப்புறம் பார்ப்போம். அது வந்து மே, ஜூன் இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. அது இப்போது இது வந்து அதாவது IIT JEE மெயின் எக்ஸாமினேஷன் இட் இஸ் கண்டக்டட் இன் மல்டிபிள் செஷன்ஸ். அது வந்து அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஃபெப்ரவரிலையும் வைக்கிறாங்க, மார்ச்லேயும் இருக்குது, ஏப்ரல்லையும் இருக்குது, மேலேயும் இருக்குது. இந்த மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி பசங்களுக்கு இங்கே க்ரியேட் ஆகுது. அதோடு இல்லாமல் இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு அவேர்னஸுக்காக எழுதலாம் ஃபெப்ரவரியில். அப்போ இதுதான் கொஷின், இப்படி தான் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் செகண்ட் அட்டம்ப்டில் அவங்க இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம். அது பத்தலைன்னா இன்னும் தேர்டில் இன்னும் பர்ஃபார்ம் பண்ணலாம். அதுவும் பத்தலைன்னா இன்னும் ஃபோர்த்தில் கூட பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ நாம் எப்படி தட் இஸ் சென்டம் சைக்ளிக் மாடல் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் வைக்கிறோமோ 3 லெவல்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து சென்டம் எடுங்கன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறோம். ஆனால் கவர்மெண்ட்டு 4 லெவல்ஸில் நீங்கள் பண்ண முடியுமா, அதுலேயும் பெஸ்ட்டு ஸ்கோர் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதாவது நான் வந்து செகண்ட் லெவலில், அதாவது செகண்ட் அட்டம்ப்டில், தட் இஸ் மார்ச்சில் எழுதின எக்ஸாம் நிறைய ஸ்கோர் வாங்கிட்டேன். ஆனால் ஏப்ரலில் கம்மியாயிடுச்சு, ஏன்னா நான் போர்டு எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறதுனால. அப்படின்னா நீ 4 எக்ஸாம் எழுதியிருந்தாலும் உன்னோட ஹையஸ்ட் ஸ்கோர் எதுவோ அதை பேஸ் பண்ணி தான் ரேங்கிங்க்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு செம அட்வான்டேஜ் இது. அடுத்தது இப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இந்த IIT நான் படித்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணி அடுத்த வருஷம் இதுக்குன்னே உட்காந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இயரை வேஸ்ட் பண்ணுற அந்த இதுவும் இப்போது கிடையாது. ஸோ இட் ரெடியூஸ் த சான்சஸ் ஆஃப் ட்ராப்பிங் எ இயர். தென் இட் வில் நாட் அஃபெக்ட் த போர்டு எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் ஆல்சோ. ஏன்னா போர்டு எக்ஸாமினேஷனில் இப்போ இந்த IIT எக்ஸாமினேஷனே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் 50% +2, 50% +1 அப்படி தான் கேட்குறாங்க. சில இடத்துல இப்போ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு சம்டைம்ஸ் அப்படி ஒரு பார்டரில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது 47%லேருந்து 50% வரையும் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதில் ஆல்மோஸ்ட் 50% +1 போர்ஷன்ஸு கேட்குறாங்க. இப்போ நம்ம பேரண்ட்ஸு மத்தியில் என்ன அப்படின்னாக்கா, பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அதாவது +1 அழட்டிக்காமல் படிக்கிறாங்க. அதை பற்றி ஒரு அவேர்னஸும் கிடையாது. லேட்டாக ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னமோ +2 போர்டு எக்ஸாம் எழுதுனா போதும் அப்படின்ற லெவலில் தான் அவங்க இருக்காங்க. ஆனால் எப்போ ஈவன்னாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, சாய் டெக்லேயும் சரி வேறு எந்த இன்ஸ்டிடியூஷன்லேயும் சரி ஒரு ஸ்டூடெண்ட்டு அவனுக்கு ப்ரொஃபஷனல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் லெவலில் கம்பீட்டன்சி வரணுன்னா ஐ திங்க் தட் இஸ் 9th 10th இட்ஸ் டூ இயர்லி. அவன் ஸ்கூல் சிலபஸ் மட்டும் படித்தா போதும். ஒரு வியாபார தந்திரத்துக்காக அது வந்து பிராண்டட் இன்ஸ்டியூட்லாம் பயங்கரமாக ஈவன் LKGலேருந்தே IIT ஃபோக்கஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. எனிவே தட் இஸ் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட் டாபிக். பட் இதில் 11th தான் இந்த ஹை ஸ்கூல் வரையிலும் படித்த அத்தனையும் ரீகேம்ப் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ்ஸு. அதோடு இல்லாமல் இட் பிரிட்ஜஸ் த அட்வான்ஸ்டு கோர்ஸஸ். அப்போ 11th வந்து மிஸ் பண்ணவே கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது +1 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாக்கா தயவு செய்து, அதாவது 10th முடிச்சுட்டு இப்போ இந்த வருஷம் 10th முடிக்கிறாங்க, 11th போகிறாங்க. ஈவன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கூட நான் என்கரேஜ் பண்ணுவேன். 11th அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த 11th தான் பர்ஃபெக்ட் கோச்சிங், இன்டென்சிவ் கோச்சிங் இஸ் ரெக்கர்ட். ஏன் அப்படின்னாக்கா நம்ம அதாவது இந்த போர்டு எக்ஸாம் அப்படின்ற ஒரு டென்ஷனும் இருக்காது. அட் த சேம் டைம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாகவும் டீப் லெவலில் போகலாம்.
நமக்கு எத்தனை கான்செப்ட்ஸ் படித்தோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஒரு கான்செப்ட் எடுத்தாலும் இன்டெப்த் அதில் போய் படித்தோம் அப்படின்னாக்க அந்த பேசிஸில் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஸோ எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் திஸ் பேண்டமிக் சிச்சுவேஷன் டியூ டு COVID-19. ஏன்னா இதுக்காக வந்தது. நாம் எப்போதுமே we cannot control ஈவெண்ட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். பட் அட் த சேம் டைம் நம்ம அடாப்ட் பண்ணிட்டோம்னா அதுவே நமக்கு அட்வான்டேஜ் ஆகிடும். ஸோ இந்த கேண்டிடேட் வந்து அதாவது எந்த மந்த்தை வேணாலும் சூஸ் பண்ணலாம், இல்லாட்டினா எல்லாத்தையுமே சேர்த்து கூட எடுக்கலாம். ஸோ அட் அ டைம் 4 அட்டம்ஸையும் சேர்த்து நம்ம பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அவங்க போகலாம். அதில் பெஸ்ட்டு என்டிஏ ஸ்கோர் என்னவோ அந்த இதை தான் மெரிட் லிஸ்ட்டையும் ரேங்கிங்க்கும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் இன்னொரு பயங்கர அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த வருஷம் 2021 இந்த மல்டிபிள் செஷன் கொடுத்ததோடு இல்லாமல் 75 கொஷின்ஸ் எழுதுனா போதுமானது அவுட் ஆஃப் 90 கொஷின்ஸ். அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. அதில் 2 பேப்பர் இருக்குது. செக்ஷன் ஏ, அதாவது 2 செக்ஷன்ஸ் இருக்குது ஒரு பேப்பரில். செக்ஷன் ஏ, செக்ஷன் பின்னு சொல்லிட்டு. செக்ஷன் ஏல வந்து எம்சிக்யூவில் இருக்கும். அது வந்து என்னென்னா ராங்காக கொடுத்தா ஒரு மார்க்கு கட் பண்ணிவிடுவான். ஈச் கொஷின் 4 மார்க்ஸ். ஸோ அந்த டீட்டெயிலாக நான் அப்புறமேட்டு சொல்லுவேன். மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மூணுத்துக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ். ஸோ 25, 25, 25 அப்படின்னா 25 × 4 300, 25 × 4 25 × 4 அப்போ 100 100 100. ஸோ 300 மார்க்ஸுக்கு அது இருக்கும். இது அந்த செக்ஷன் ஏ அப்படிங்கிறது. நான் சொல்கிறதெல்லாம் சில வெறுமனா வாய் பார்த்துட்டு கேட்காம தயவுசெய்து நோட்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்னென்னா, செக்ஷன் பியில் 10 மார்க்கு தான், 10 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதில் எப்படி இருக்கும்னாக்கா நியூமரிக்கல் வேல்யூவை ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போது அதுக்கு நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. அப்போ நமக்கு ஒரு செம்ம அட்வான்டேஜ். அந்த 10 அப்படிங்கிறத நம்ம டார்கெட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது இந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது அடுத்த வருஷம் கொடுப்பாங்களான்றதுலாம் தெரியாது. ஆனால் 2021 கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அது எக்ஸ்டெண்ட் ஆகும். ஒரு தடவை கொடுத்தா நம்ம ஆளுங்க அப்படியே தான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த COVID-19 ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனுக்காக ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷனில் கொடுத்தது இது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாதுங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏ செக்ஷன், பி செக்ஷன் ஒவ்வொரு பேப்பர்லேயும் இருக்குது. செக்ஷன் ஏயில் எம்சிக்யூ இருக்கும். செக்ஷன் பியில் அந்த கொஷின்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். நியூமரிக்கல் வேல்யூவை, ப்ராப்ளத்தோட வேல்யூவை நீங்கள் தான் ஃபில்அப் பண்ணணும். ஸோ அதில் ரொம்ப குறியாக இருக்கணும். ஏதாவது யூனிட்ஸ்லாம் இருந்ததுன்னா அதில் பர்ஃபெக்டாக நம்ம போடணும். பட் இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. அடுத்தது மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன். இது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு மோடு தான், சிபிடி தான். நீட்டு மாதிரி பேப்பர் பென்லாம் கிடையாது. ஆனால் ஆஃப்லைன் ஒன்று இருக்குது. அது யாருக்குன்னாக்கா இந்த டிராயிங் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பிஆர்க்கு அது மட்டும் அவங்களுக்கு மட்டும் அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு வைப்பாங்க. அது மட்டும்தான் அது பேப்பராக பென் அண்ட் பேப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்ஸில் 20 செக்ஷன் ஏல, அதே மாதிரி ஃபிசிக்ஸில் 20, கெமிஸ்ட்ரியில் 20. ஸோ எல்லாம் 20 20 20. பட் செக்ஷன் பியில் 10 10 கொடுத்துருப்பாங்க. அதில் ஓப்பன் சாய்ஸு, அதாவது 5 எழுதுனா போதும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 25 வந்துடும். இப்போ புரியுதா? இந்த செக்ஷன் பியில் வந்து உங்களுக்கு தட் இஸ் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. செக்ஷன் ஏல மட்டும்தான் நெகட்டிவ் மார்க்கிங். இது நல்லா புரிஞ்சுங்க. அடுத்தது பிஆர்க்கில் வந்து பேப்பர் 2A, அதே மாதிரி பி பிளானிங், பேச்சுலர் ஆஃப் பிளானிங், இது வந்து பேப்பர் 2B அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த பிஆர்க்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்க அடிஷனலாக இந்த பேப்பர் எழுதி ஆகணும். அதாவது மேக்ஸில் ஒரு ஆப்டிடியூடாக தான் இருக்கும். ஸோ அது பார்ட் 1. அடுத்தது ஆப்டிடியூட் டெஸ்ட்டு பார்ட் 2, அது 50 மார்க்ஸ், 50 கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் தென் ட்ராயிங் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 2 கொஷின்ஸ் தான் கொடுப்பாங்க. இது மட்டும் ஆஃப்லைனில் இருக்கும். ஸோ அது எப்போதுமே எக்ஸாமினேஷனில் மார்னிங் செஷன், ஈவினிங் செஷன் 2 பேட்ச் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இந்த பி பிளானிங் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. தென் மார்க்கிங் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தா கரெக்ட் ஆன்சர் ஃபார் செக்ஷன் ஏ அப்படின்னாக்கா 4 மார்க்ஸ் ஒவ்வொரு கொஷினுக்கும். அதில் தப்பாக நம்ம கொடுத்தோம்னாக்கா -1 மார்க். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை பார்த்து அந்த டேஸை சில பேரோட ஸ்கோர்லாம் பார்த்தா வேடிக்கையாக -40, -80 அப்படியெல்லாம் சில மார்க்லாம் இருக்குது.
ஸோ இட் மீன்ஸ் ஒன்று கூட, அதாவது கரெக்டாக எழுதின ஆன்சரும் நம்ம இன்கரெக்ட் ஆன்சர்னால் அது வந்து ட்ராக் பண்ணி எடுத்துடுது. அதனால் நல்லா தெரிஞ்சால் செக்ஷன் ஏல கரெக்டாக போடணும், இல்லைன்னா கம்முன்னு விட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் செக்ஷன் பியில் வந்து தெர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க், அதனால் கவலை கிடையாது. இதுவும் என்னென்னாக்கா 4 மார்க் தான், 5 கொஷின் எழுதினா போதும். இதில் உங்களுடைய கொஷின், அதாவது மார்க் டெஸ்ட்லாம் நம்ம நிறைய வைப்போம். அண்டு கவர்மெண்ட்டே வந்து நிறைய மார்க் டெஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய லிங்க்கெல்லாம் எடுத்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக, இந்த ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்டுக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும். இதில் மெயினாக நீங்கள் வந்து இப்போது சிலபஸ் ஐஐடி ஜேஇஇ அப்படி இப்படியெல்லாம் கூகுளில் போய் சர்ச்சே பண்ணாதீங்க. எப்போதுமே அஃபிஷியல் வெப்சைட், நம்ம அந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு soitechinfo.comல லிங்க்ஸ் அப்படின்ற ஒரு மெனுவில் கொடுத்துருப்போம். அது ஃபுல்லாகவே ஸ்ட்ரிக்ட்லி அஃபிஷியல் லிங்க் தான். அதில் போய் பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிக்காக இருக்கும். நீங்கள் எதையாவது கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பிராண்டட் இன்ஸ்டியூட்ஸ்லாம், ஈவன் இப்போ நம்மளுடைய சாய்டெக் இன்ஃபோலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ வி அலோவ் தம். ஏன் அப்படின்னாக்கா நம்ம அதை வந்து சில இதெல்லாம் ஃப்ரீபியாக கொடுக்கறதுனால அதை கொஞ்சம் மானிட்டைஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கொஷின் இருக்குது, மல்டிபிள் சாய்ஸில் இருக்குது. அதில் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஐக்கன்ஸ்லாம் கொடுத்துருப்பான். அதில் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி க்ரேயாக இருந்ததுனாக்கா நாட் விசிட்டட், அதாவது தட் பர்டிகுலர் கொஷின் நாட் விசிட்டட் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நாட் ஆன்சர்ட், அதே மாதிரி அந்த ரெட் மார்க் வந்து நாட் ஆன்சர்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா அந்த டீட்டெயிலெலாம் வந்துகிட்டே இருக்கும் நம்ம அட்டன் பண்ண. ஸோ நம்ம எவ்ரி டைம் போட்டுட்டு மறக்காமல் அதை சேவ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும், ஜாக்கிரதை அது. அடுத்தது இதெல்லாம் நான் வந்து தட் இஸ் நம்மளுடைய மார்க் டெஸ்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் அது கண்டிப்பாக நான் சொல்லுவேன் எடுத்து. நெக்ஸ்ட்டு மீடியம் ஃபார் கொஷின் பேப்பர் அப்படின்னு பார்த்தாக்கா இதில் ஐஐடி ஜேஇ மெயின் வந்து ஆல்மோஸ்ட் இந்தியன் லாங்குவேஜஸில், அதாவது அசாமீஸ், பெங்காலி, கன்னடா, மலையாளம், மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, தமிழ், தெலுங்கு, உருது, ஹிந்தி, இங்கிலீஷ் அண்டு குஜராத்தி எல்லா லாங்குவேஜும் ஆல்மோஸ்ட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் சப்போஸ் ஏதாவது லோக்கல் லாங்குவேஜ் எடுத்திங்கன்னா அந்த ஸ்டேட்லேயே எழுதுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் இங்கிலீஷ்லேயே படித்ததுனால இங்கிலீஷ் தான் அது. அடுத்தது ட்ராயிங் பொறுத்தவரையிலும் த நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு இருக்குது ஃபார் ட்ராயிங் அண்ட் பிளானிங். ஸோ அந்த பிரகாரம் அது இருக்கும். தென் டேட்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃபெப்ரவரி மாதத்தில் ஃபஸ்ட்டு செஷன், மார்ச்சில் செகண்ட் செஷன், அப்புறம் ஏப்ரலில் 3rd, மேல 4th. இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும், நமக்கு நல்ல அருமையான பீரியட் இப்போ அமைஞ்சிருக்கு இப்போது. ஸோ எந்த டென்ஷனுமே இல்லாமல் அழகாக பண்ணலாம். எவ்ரி மந்த்து நம்ம அட்டன் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ செஷன் 1ல் வந்து பார்த்திங்கனாக்கா 23rd, 24th, 25th, 26th. பட்டு இந்த டேட் ஒரு டென்டேட்டிவ் டேட்டாக இருந்தாலும் இட் வில் பி ஃபர்தர் கன்ஃபார்ம்டு பை அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆன் 7th. ஸோ அவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறதா இருக்கார், அதில் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடும். அடுத்தது செஷன் 2, இது மார்ச். ஸோ அது வந்து ஒரு மிடில் வர மாதிரி வச்சுருக்காங்க, 15, 16, 17, அப்புறம் 18. அதுக்கப்புறம் செஷன் 3 அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் எண்டு, அப்போ 27, 28, 29, 30. அதே மாதிரி செஷன் 4 மேலே வந்து 24, 25, 26 அந்த மாதிரி போகுது. ஸோ அப்போ நமக்கு ஒரு எவ்ரி டைம் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. அடுத்தது ஆன்லைன் அப்ளிகேஷன். இது எப்படி போகிறது, எப்போ பண்ணுறது? ஏற்கனவே ஆரம்பித்தாச்சு, we are too late. ஸோ 16th December ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்டு 16/1, அதாவது 16th January பொங்கல் கழிச்ச மறுநாள்லேருந்து அதோட ஓவர். ஸோ இன்றைக்கி டேட் வந்து 5. ஸோ ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸிங்க்கு ஆன்லைன்லேயே, that is we will support our students, those who are interested can approach in the sense that is can get my online guidelines. நான் ஆன்லைனில் இருக்கேன், என்னுடைய ப்ரெசன்ஸ்லேயே நீ வந்து அதை போடலாம். அடுத்தது the fees can be paid online 17th வரையிலும் பே பண்ணலாம். அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபீ, இந்த ஃபீஸை 4 செஷனுக்கும் பண்ணலாம், இல்லாட்டினா ஒவ்வொரு செஷனுக்கும் தனித்தனியாகவும் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்தவரை ரிஸ்க் எடுக்காதீங்க. அட் ஸ்டேஜ் 4 எதுக்கும் போட்டோம்னா நம்ம பாட்டு கவலை இல்லாமல் உட்காரலாம். எவ்ரி டைம் அது வந்து மானிட்டர் பண்ணிருக்க முடியும். அடுத்தது இட் கேன் பி டேக்கன் ஃபார்வர்ட் டு த அனதர் செஷன். ஸோ இது சப்போஸ் இப்போ 4 இதில் பண்ணிவிட்டு
இல்லை சார் நான் வந்து லாஸ்ட் இது எழுதலை, நான் 3வது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவோம் போல இருக்குன்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த ப்ராசஸிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தா அதுவும் ரீஃபண்ட் ஆகுது. ஸோ அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்கள் ரீஃபண்ட் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமிங் அவங்க உள்ள அந்த ப்ரோஷரில் பார்த்து அந்த டேட்லாம் பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த ரெக்வஸ்ட் இது தான் அவன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு the single confirmation page will be generated. இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பேஜ் 1 பேஜ் டாக்குமெண்ட் வந்து பத்திரமா நாம் எடுத்து வைக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஆப்ஷன் டு அப்ளை 1 செஷன் அண்ட் மோர் தென் 1 செஷன். இது வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்தது அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸை பேமெண்ட் பண்ணலாம். தென் அப்ளிகேஷன் விண்டோ வந்து கரெக்டாக ரீஓப்பன் ஆகும் ப்ரீஃப்லி இமீடியட்லி ஆஃப்டர் த டிக்ளரேஷன் ஆஃப் த ரிசல்ட். இப்போ பிப்ரவரி ரிசல்ட் வந்துருச்சுன்னா உடனே அந்த அப்ளிகேஷன் மறுபடியும் வரும், டக்குன்னு போடணும். இது வந்து எவ்ரி மந்த் பண்ணுறவங்களுக்கு. நீங்கள் இந்த மந்த்து எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிட்டீங்கன்னாக்கா அதுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டக்குன்னு ஆரம்பத்திலே பண்ணிடலாம். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு செஷனுக்கோ இல்லாட்டா மல்டிபிள் செஷனுக்கோ இப்போயே பண்ணுறது பெட்டர். தென் only one application to be submitted by a candidate for 1 session and more than 1 session. இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும், அதாவது ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாகவே பண்ணிடலாம். ஆனால் தனித்தனியாக பண்ணாக்கா தனித்தனியாக பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த ஆன்லைனில் ஏதாவது எரர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போயே பண்ணிட்டாக்கா ஒரே ஸ்டெச்சில் இந்த செலவாக தான் இருக்கும், பட் அது ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்மளுடைய சாய்டெக் வெப்சைட்லேயும் அந்த லிங்க் தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அந்த வெப்சைட் போனீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தட் இஸ் அப்ளை ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். இது ஸ்டேஜ் 1. அடுத்தது ஃபில் அப் த அப்ளிகேஷன் ஃபார்ம் கேர்ஃபுல்லி, தட் இஸ் ஸ்டேஜ் 2. தென் இந்த இடம் தான் நிறைய பேர் பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கேன்டு ஃபோட்டோ அதெல்லாம் ஒழுங்காக வச்சுக்க மாட்டாங்க. அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் இண்டிவிஜுவலாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இது 3rd ஸ்டேஜ். என்ன ரெசல்யூஷன், என்ன ஃப்ரேமில் இருக்கணும், என்ன சைஸ் இருக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இது அதுக்கப்புறம் என்னென்னா அந்த அந்த டாக்குமெண்ட்ரி இதெல்லாம் கொடுக்குறப்போ நாம் என்ன பண்ணோம், கரெக்டாக சப்போஸ் இப்போ ஒரு ஆதார் நம்பர் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு என்ன அதில் இருக்கோ அதில் உள்ள மொபைல் நம்பர் தான் இருக்கணும். ஸோ மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு பே த எக்ஸாமினேஷன் ஃபீஸ். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இது வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்கனாக்கா எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஆனால் ஒரு டேட்டுக்கு மேலே பண்ண முடியாது, சில காலத்தை பண்ண முடியாது. அதனால் கேர்ஃபுல்லாக போடணும். தென் எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரையிலும் இது எல்லாமே ப்ரோஷரில் அவைலபிளாக இருக்குது. யூ ப்ளீஸ் கோ த்ரூ இட், ஃப்ரீயாக பாருங்கள் இது. ஸோ அது எல்லாமே அதில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஃபீஸ் பர் செஷன், ஒரு செஷனுக்கு மேலே இருந்தாக்கா தட் இஸ் 650 rupees. அப்புறம் அவுட் சைடு இந்தியா அப்படின்னாக்கா 3000 rupees ஆகும். நம்ம இன்சைட் இந்தியாவே பார்ப்போம். அதே மாதிரி இது வந்து ஓபிசிக்கான இது. அடுத்தது ஓபிசிக்கு வந்து 325, நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஓபிசிக்கு 325. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னாக்கா இது. அப்புறம் ஃபீமேலுக்கும் அது ஸ்பெஷலாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஜென்ரல் கேட்டகரி அப்படிங்கிறப்ப 1300 வந்துடுது. ஸோ ஓபிசிக்கு 650, அதில் பர்டிகுலராக ஃபீமேலாக இருந்தாக்கா 325. அதுக்கப்புறம் இங்கே என்னன்னாக்கா 1300 ஓபிசி கேட்டகரிக்கு, அதில் ஃபீமேலாக இருந்தாக்கா அதில் பாதி, அதாவது 650 rupees. ஸோ இது மாதிரி ஃபீமேலுக்கு வந்து பயங்கர பர்சன்டேஜ் வைஸ் நிறையா இம்பார்ட்டன்ஸும் இருக்குது, ஃபீஸ் கன்செஷன்ஸும் இருக்குது. ஸோ அதனால் அதை கேர்ள்ஸ் பர்டிகுலராக நல்ல எஃபெக்டிவாக யூஸ் பண்ண பாருங்கள். அடுத்தது இது வந்து நம்ம வந்து ஆன்லைனில் தான் எழுத போகிறோம் அப்படிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த பிஆர்க்கு எழுதுகிற பசங்களுக்கு ஆனால் இது எக்ஸாம் வெனுக்குன்னு நம்ம போனோம்னாக்கா என்னென்னலாம் பண்ணணும். ஸோ அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போகணும் மறக்காமல். அதுக்கப்புறம் இந்த சைஸ் பேப்பர் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த சிம்பிள் டிரான்ஸ்பரண்ட் பால் பென்னு, ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். தென் ஃபோட்டோகிராஃப் ஒன்று எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் அட்டண்டன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது முக்கியம். தென் பர்சனல் ஹேண்ட் சானிடைசர். ஸோ எங்கள் சென்டர் நம்ம அலோகேட் பண்ணுறாங்களோ அந்த எக்ஸாம் வெனுவில் இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அண்டு டயபெட்டிக்காக இருந்தாக்கா அவங்க சுகர் டேப்லெட்டு, ஃப்ரூட்ஸு, பனானா அது வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் சர்டிஃபிகேட்டோடு எடுத்துகிட்டு போகிறது நல்லது. இதில் மென்ஷன் பண்ணலனாலும் நீங்கள் அப்ளிகேஷனில் பண்ணியிருப்பீங்க. ஸோ
இதில் சாப்டர் வைஸ் இந்த எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, கெமிஸ்ட்ரியில் இப்போ ஏன் இதை நான் பண்ணணும், நாம் ஏன் +1 போர்ஷனை எடுத்து இப்போ படிக்கணும். நான் முதல்ல ஆக்சுவலாக முந்தி வந்து என்ன நினச்சிருந்தேன்னாக்கா, ஆஃப்டர் எக்ஸாம் ஒரு 1 மந்தில் கடன்னு அடிச்சு தள்ளிடலான்னு பார்த்தா, இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை. என்டையர்லி ஸ்ட்ராட்டஜி மாறி போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியும் மாற்றணும். ஸோ இப்போ இந்த இடத்துல 17% போல் இது நல்லா பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி 17%, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 1. இந்த கெமிஸ்ட்ரி 1 அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா +1 போர்ஷன். ஸோ அப்போது இதில் என்னாச்சு, தட் இஸ் இதுலேயே ஒரு 25% வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஆர்கானிக் அந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 8% போல் இதில் வந்திருக்கு. ஸோ 25 + 8 என்னாச்சு 33. ஸோ இது வந்து சோர்ஸ் கேரியர் ஆபிட்ஸ்ன்ற ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்தது. பட் அதோட ரிலையபிலிட்டியெல்லாம் பார்க்கணும். பட் இருந்தாலும் ஒரு பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு தெரியுது. இதுதான். ஆனால் ரிப்பீட்டடாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இப்படி தான் இருக்கும். அடுத்தது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்ட் 1 அப்படிங்கிறதுல ஒரு 17% கேட்பாங்க அதில் 1ல். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் ஒரு 17, இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 17 + 8 எவ்வளோ 25, 25 + 25 எவ்வளோ 50. அப்போது 50% ஆஃப் சிலபஸ்ஸு ஐஐடியில் ஜேஇயில் பார்த்தீங்கன்னா +1 ஒன்லி. ஆனால் நம்ம எதில் சவுண்டாக இருக்கோம், +2ல் தான் இருக்கோம். அப்போ நம்ம +2 மட்டும் படிச்சுட்டு நான் ஐஐடி எதுறேன்னு போனால் சான்ஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், +1 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு போகணும். இதே மாதிரி தான் எல்லாமே. தட் இஸ் ஃபிசிக்ஸும் மேக்ஸும் அதே மாதிரி தான். ஸோ மேக்ஸில் செட்ஸு, அஃப்கோர்ஸ் செட்ஸ் அண்ட் ரிலேஷனில் லெஸ் வெயிட்டேஜ், பட் இருந்தாலும் அதில் ஒன்று. அண்ட் குவாட்ரடிக் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதெல்லாம், தென் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸு, அப்புறம் ட்ரிக்னாமெண்ட்ரி அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெண்ட்ரி, தென் பர்முட்டேஷன் காம்பினேஷன்ஸு, ப்ராபபிலிட்டியில் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட்டு, அதுக்கப்புறம் 3Dயில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு அதில் ஒரு 5% இருக்கும். அதுக்கப்புறம் கோஆர்டினேட் ஜாமெட்ரி, ஸோ அதில் வந்து இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸு, ஸ்ட்ரைட் லைன்ஸு, இதெல்லாம் கொனிக்ஸை தவிர மற்றதெல்லாம் அது ஒரு 50% இருக்கும். ஸோ இதெல்லாம் அதே மாதிரி கால்குலஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆரம்பத்தில் அந்த லிமிட்ஸ் அண்ட் டிஃபரன்சியேஷன் கான்செப்ட்ஸு அதில் வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 47% போல் மேக்ஸில், அரவுண்ட் 50% இதுலேயும் +1 போர்ஷன் வந்தாச்சு. அதுக்கடுத்தது ஃபிசிக்ஸ் சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தாக்கா இதுதான் பயங்கரம். ஆல்மோஸ்ட்டு யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷனில் ஆரம்பிப்பான், கிராவிடேஷனில் வச்சு செய்வான், ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒர்க்ஸ், பவர், எனர்ஜி, கைனடிக்ஸ், கைனமேட்டிக்ஸ், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், ஃப்ரிக்ஷன், இதெல்லாம் நீங்கள் +1ல் அலட்சியமாக படிச்சிருப்பீங்க. ஆனால் இதில் டெப்த்தாக போய் அதில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா +1 சிலபஸ் தான். ஸோ 50% ஃபிசிக்ஸ், ஸோ +1. அப்போது ஒன் திங் இஸ் கிளியர், நம்ம இதில் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போது உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு கொஷின் வரும், அண்டு சில பேரண்ட்ஸ் கூட என்கிட்ட கேட்பீங்க, அதாவது எதுக்கு சார் இந்த ஐஐடி எக்ஸாமினேஷன் நான் பண்ணணும், நீட் எதுக்கு பண்ணணும். ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க, நாட் ஓன்லி ஃபார் இன்ஜினியரிங். இது நீங்கள் ட்ரை பண்ணுறது இன்ஜினியரிங்க்கு மட்டும் கிடையாது. இது நாட் ஓன்லி ஃபார் மெடிக்கல் கோர்சஸ் பட் ஆல்சோ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்லேயும் சரி, ஐஐடிலையும் சரி, அங்கேயே சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாம் வருது. ஸோ எம்எஸ்சி யூ கேன் டூ எம்எஸ்சி இன்டகிரேட்டட் மேத்தமேட்டிக்ஸ், இன்டகிரேட்டட் சயின்ஸ், இது எல்லாமே எடுக்க முடியும். ஒரு டாக்டரல் லெவலில் ரிசர்ச் ஓரியன்டாகவும் ஹானர்ஸ் கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு பக்கம் எல்லோரும் பிஇ, பிடெக்னு ட்ரை பண்ணிட்டுருக்கப்போ நீங்கள் இந்த ஆங்கிளில் ட்ரை பண்ணிங்கனாக்கா ரிசர்ச் எல்லாம் பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இதில். அடுத்தது பேராமெடிக்கல். நம்ம முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸு மெடிக்கல் அப்படின்னா எம்பிபிஎஸ்ஸை மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காங்க. எம்பிபிஎஸ் மட்டுமே கிடையாது, அதை விட அட்வான்ஸ் எல்லாம் பேராமெடிக்கல் கோர்சஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, இதெல்லாம் ஃபென்டாஸ்டிக் கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி மெடிக்கல் காலேஜில் மட்டும் இல்லை, ஈவன் இன்ஜினியரிங் காலேஜ்லேயே பயோடெக்னாலஜிக்கல் கோர்சஸ்லாம் இருக்குது. அப்போது இந்த ரிசர்ச் இன் நானோ டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ் மெட்டீரியல் அதெல்லாம் இது வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ண இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நீங்களே கேட்கலாம், சார் யூ ஆர் நாட் அன் இன்ஜினியர் பட் ஹவு யூ ஆர் ஏபிள் டு கைட் இன்ஜினியர் அண்ட் கிரியேட் இன்ஜினியர்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை டாபிக் நானோ டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ் மெட்டீரியல். ஸோ வேர்
நாங்கள் இதில் ஓரளவு கரைச்சி குடிச்சிருக்கோம். மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி, இது எல்லாம் சேர்ந்தது தான் அது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா நானோ அப்படின்னாலே 10⁻⁹ மீட்டர் அப்படின்னாக்கா நானோ மீட்டர், அவ்வளோதான். இந்த சைஸில் வரக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் செல்ஃப் கவர்னன்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த செல்ஃப் கவர்னன்ஸ் வந்து அதால் பண்ண முடியுங்கிறதுனால அதில் நிறைய ரோபோ, அது வந்து நானோ ரோபோ அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ வெரி அட்வான்ஸ் டெக்னாலஜி. அதுக்கு நீங்கள் எல்லாமே படிச்சிருந்தா தான் நியூமரிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், சயின்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சயின்ஸுனாக்கா நான் ஃபிசிக்ஸ் மட்டும் தான் படிப்பேன், எனக்கு கெமிஸ்ட்ரினா புரியும், அதெல்லாம் இருக்கக்கூடிய எல்லாமே தெளிவாக இருக்கணும். ஓகேயா? அடுத்தது ஆனால் இதை வந்து நானோ டெக்னாலஜி, அட்வான்ஸ் மெட்டீரியல் சயின்ஸு அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டு ரிசர்ச் டாப்பிக்கில் நீங்கள் வந்து டிகிரி லெவலில் எடுக்கவே கூடாது. அது ரொம்ப முக்கியம். டிகிரி லெவலில் எடுக்காதீங்க. அதை வந்து ரிசர்ச் ஓரியன்டாக போகிறவங்களுக்கு தான் அது கரெக்டாக செட் ஆகும். நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஐ வுட் ஈவன் சஜஸ்ட் பயோடெக்னாலஜி கூட நீங்கள் வந்து டிகிரி லெவலில் எடுக்கிறது என்னை பொறுத்தவரையிலும் ஐ டோன்ட் அட்வைஸ். ஆனால் அதுவே எம்டெக் லெவலில், போஸ்ட் கிராஜுவேட் லெவலில், டாக்டரல் ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு லெவலில் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இந்த சேஞ்ச் இன் ஸ்ட்ராட்டஜி. இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ஏன் வந்தது? ஸோ நம்ம டிசம்பர் வரையும் கண்டுக்காமல் இருந்தோம், அப்புறம் பார்க்கலான்னு. பட் இது திடீர்னு 16th ஆன்வர்டு இவங்க பண்ணதுனால நம்மளும் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான்லாம் மாற்ற வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போது நாம் ரெகுலர் போர்ட் ஃபோக்கஸ் கோச்சிங் அப்படிங்கிறத நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நான் அதனால தான் அவசரமாக உங்களுக்கே தெரியும் சார் வந்து ஏன்டா மார்னிங்கில் பிடிக்கிறாரு, அதை வந்து கம்பல்சரி ஆக்கினார்னா வேறு காரணமே கிடையாது. ஈவினிங்கில் ரிலாக்ஸ்டாக டீப்பாக நம்ம படிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ அப்போது இந்த இடத்துல மார்னிங்கில் நான் உங்களுக்கு +2க்கு அதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஸ்வலாக போயிட்டு இருக்கோம். அடுத்தது கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது, இதை எப்படியெல்லாம் பண்ணலாம்? ஒரு ஐஐடி ஜேஇ எக்ஸாமினேஷனில் என்னென்ன கோர்ஸ், இப்போ நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸே சில பேர் நான் நீட் கோச்சிங் அந்த இன்ஸ்டியூட் போகிறேன், இந்த இன்ஸ்டியூட் போகிறேன் அப்படின்ட்டுலாம் போயிட்டு இருக்காங்க. பட் போகிறத பற்றி எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷனே கிடையாது. ஆனால் நீங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஒழிய, நீங்கள் செல்ஃப் ஸ்டடி என்ன பண்ணீங்க? நீங்கள் என்ன ஸ்டடீஸ் பண்ணீங்க? உங்களுக்கு கோச்சிங்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோச்சிங்கில் மெயினாக என்னென்னா, அதாவது ஸ்டடி மெட்டீரியல் நல்லா இருக்கணும். ஸ்டடி மெட்டீரியலில் நமக்கு வந்து டவுட்டே கிடையாது. அடுத்தது எனக்கு டவுட் வரப்போ அதை கிளாரிஃபை பண்ணணும். ஸோ டவுட் கிளாரிஃபிகேஷன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்தது மென்டாரிங், மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மோட்டிவேஷன் அகடமிக்காக பண்ணணும். அதை தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, தட் இஸ் அந்த ஈவினிங் ஹவர்ஸில் 9 o'clockலேருந்து 10 மணி வரையிலும் டெய்லி டீப் லேர்னிங் கான்செப்ட் நகெட் லைவ் செஷன். இதில் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ வில் பி டேக்கிங் maths, numerical physics, numerical chemistry, but I'll be focusing more on +1. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். யாராவது 10th +1 போகிற ஸ்டூடெண்ட்ஸோ இல்லாட்டினா இப்போ தான் +1 முடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்மரி மாதிரி ஆகிடும். ஸோ அப்போது இந்த இடத்துல அவங்க ஜாயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நான் அவசரமாக ஸ்கூல் சிலபஸ் மாதிரிலாம் என்னால் எடுக்க முடியாது. ஐ வில் கோ பை கான்செப்ட் தான். ஒரு கான்செப்ட் எடுப்பேன், டெப்த்தாக போவேன், அதில் உள்ள இந்த கான்செப்ட் எங்கே வந்தாலும் கிராக் பண்ண முடியும் அப்படின்ற லெவலில் உருவாக்கிடுவேன். ஸோ இதில் என்னன்னாக்கா மெயினாக மென்டாரிங், மோட்டிவேஷன், இன்ட்ராக்ஷன், டிஸ்கஷன் இப்படி தான் போகுமே ஒழிய நான் என்னமோ கிளாஸ் எடுக்கிறேன், நீங்கள் எல்லாம் கவனிக்கிறீங்க, நான் இம்பார்ட்டன்ட் அப்படியெல்லாம் போகாது. இது வந்து ஒரு லைவாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த செம்மை இப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தான் இதில் இருக்கும். ஆனால் +1 தான் இதில் இருக்கும். +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரணுன்னாக்கா தட் இஸ் இது வந்து ஒரு தனி கோர்ஸாக தான் அதை கன்சிடர் பண்ணணும். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் என்னென்னாக்கா இது எல்லாருக்குமே நான் ஃப்ரீ பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் அட்டாட்டுங்கிறது என்டையராக நம்ம வெப்சைட்டில் போயிட்டு என்ன ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், அவள் தான். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இது வந்து ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும். அந்த மாக் டெஸ்ட்டு கவர்மெண்ட்லேயே கொடுத்துருக்கான். நீங்கள் கண்ட லிங்க்கும் போகாதீங்க. நான் ஸ்பெஷலாக அதுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. ஸோ அந்த மாக் டெஸ்ட்டு பக்காவாக இருக்கும், கவர்மெண்ட்லேயே பண்ணது. அது பண்ணிங்கனாக்கா பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்தது இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீகேப் ஆஃப் +1 போர்ஷன்ஸ் தான் இதில் பண்ண போகுது இல்லையா. ஸோ இது இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே பண்ணணும். இது இந்த பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸை நான் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேவா? இப்போது இது நிறைய ஸ்லைட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் நான் ஓரளவு முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். 1 by 1 கை தூக்கிட்டு கேளுங்க. Yes, Google, what's your doubt?
பேரண்ட்டும் கேட்கலாம், ஸ்டூடெண்ட்டும் கேட்கலாம். ஆனால் ஒன் அட் அ டைம். சார் கேமராவில் வந்துரு. சார் இப்போ அந்த ஜேஇ எக்ஸாம்ஸ் வந்து ஆ 4 மந்த் இருக்குது சார். மே மந்த்ல வந்து நம்ம எப்படி சார் எழுத முடியும்? அப்போ போர்டு எக்ஸாம்ஸ் இருக்கும்போது போர்டு எக்ஸாம்ஸு நம்ம வந்து இதில் எப்படி பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா, அதாவது கேஷுவலாக 1 hour நான் இதுக்குன்னு ஒதுக்க போகிறேன் அப்படின்ட்டு தான் நம்ம போகணும். ஓகேவா? அதை இல்ல விட்டு சார், அந்த டேட்ல வந்து போர்டு எக்ஸாம்ஸ் இருக்குமா? வராது வராது. அதுதான் பார்த்து அதில் பார்த்து இல்லை, அதில் வர கிராஸே ஆகாது. அதில் அப்படியே வச்சா கூட அந்த ஃபஸ்ட்டு 3 எக்ஸாம் போய் அவன் வந்து மேலே தான் வைக்க போகிறான். நீ February, March, April 3 மாதம் இருக்க ஓகே சார். இல்லையா? ஸோ அது வந்து கிராஸ் ஆகாது. அது கிராஸ் ஆகாது. அதுவும் சிபிஎஸ்சியில் கண்டிப்பாக கிராஸ் ஆகாதபடி தான் வச்சுருப்பாங்க அது. ஓகேவா? ஓகே சார். ரைட். வாட் ஸ்ரேயா நெக்ஸ்ட்டு. சார் இந்த ஜேஇ மெயின்ஸ்ல வந்து 90ல வந்து 75 அட்டெண்ட் பண்ணா போகும்னு சொன்னீங்க சார். அப்புறம் நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லைன்னு சொன்னீங்க சார். அப்போ வந்து நான் 75 தவிர்த்து இப்போ எனக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் ராங்னா கூட அது நெகட்டிவ் மார்க்ஸ்ல போகாதா சார்? இல்லை நீ இல்லை நான் ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் நான் சொன்னப்போ நீ நல்லா கவனிச்சுருக்கணும். செக்ஷன் ஏ, செக்ஷன் பி அப்படின்னு இருக்குது இல்லையா? இந்த செக்ஷன் ஏ, செக்ஷன் பின்னு இருக்கிறப்போ அதை நாம் என்ன பண்ணியிருக்கோம், ஏல மட்டும் 20 கொஷின்ஸு, பியில் வந்து 10 கொஷின்ஸு, அதில் 5 கொஷின் எடுக்கலாம். புரியுதா? அந்த ஆப்ஷன் வந்து பியில் தான், ஏல கிடையாது. நீ அந்த அந்த ஸ்லைடு போய் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். அதனால் ஓவராலாக ஓப்பன் சாய்ஸ் அப்படின்னு நினைக்காத. செக்ஷன் பியில் தான் அந்த இது இருக்குது, ஏல கிடையாது. ஏல வந்து 20 கொஷின் கம்பல்சரி, பியில் 10 கொஷின்ஸ் கொடுப்பான். அதில் 5 கொஷின்ஸ் நீனே எழுதுனா போதும். அதில் வந்து நெகட்டிவ் கிடையாது. அவ்வளோதான். சார் அப்புறம் இன்னொரு டவுட் சார். இப்போ ஜேஇக்கு வந்து 4 டைம்ஸ் அட்டெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீட்டை பற்றி இன்னும் சொல்லல சார். நீட்டை பற்றி அது எப்போதுமே நீட் வந்து ஒரு குழப்படியாக தான் இருக்குது. அதை பற்றி இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. வந்தோன்னா அது பார்க்கலாம். இதில் ஆனால் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ அதனால் அது எது நமக்கு நல்லா தெரியுமோ அதை பேஸ் பண்ணி நம்ம போகிறோம். என்ன வேணும் சொல்லு. ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸு அது வந்து நான் இண்டிவிஜுவலாக வந்து அதை ப்ராசஸ் பண்ணி தரேன் நான். வேண்டாம் இங்கேருந்தே எல்லாம் பண்ணால். ஆனால் நான் அது சில இதெல்லாம் டீட்டெயிலெலாம் சொல்கிறேன். அதாவது இந்த கார்டு ஆன்லைனில் தான் இருக்கும் அது. ஸோ அதனால் அப்படி ஏதாவது எரர் ஆச்சு, உன்னால் முடியவே முடியலன்னாக்கா நான் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் ஐ வில் கால் யூ அண்ட் ஐ வில் டூ த நீட்ஃபுல். யூ கேன் கம் ஹியர் அண்ட் we can do it immediately. But everything should be done before பொங்கல். பட் ஆன்லைனில் நீ அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறங்கிறத நானே இப்போ ஷேர் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? இப்போ நீ ஃபார் இன்ஸ்டன்ஸ் பாவனி, கேன் யூ ஷேர், கேன் யூ ஓப்பன் த ஐஐடி ஐஐடி வெப்சைட் ஓப்பன் பண்ண அப்படியே. ஓகே சார். அந்த scientifinfo.com அதுல இருந்து எடுக்கலாம்ல சார்? எங்கேருந்து வேணாலும் எடுக்கலாம் நீ. அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கு குயிக்காக வருதோ அவங்க ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் வி கேன் அவாய்ட் டைம் டிலே. நேராக நான் அந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன். இப்போ டெலிகிராம்லேயே லிங்க்கு கொடுத்துருக்கேன்ல, போக வேண்டியது தானே, டக்குன்னு போகுமே அது. போயாச்சா? Everyone can try that. Go to the Telegram and click that. You will get instantly.
ஓகே, கேன் எனிஒன் ட்ரை? அந்த லிங்க்கு கரெக்ட் தான். இப்போ நான் சாய் டெக் ப்ரீமியம் அந்த இதுலேயே வெப்சைட்லேயே ஸ்டாண்டர்ட் 12 போட்டிருக்கேன். கொஞ்சம் சர்ச் பண்ணி தேடக்கூடாதா? என்னாச்சு? அதுல போய் அந்த டெலிகிராம் வந்து ஓபன் பண்ணிருக்கேன் சார். பண்ணு. சார் எனக்கு ரெடியா இருக்கு சார். ரெடியாக இருந்தால் நீ ஷேர் பண்ணு. யார்கிட்ட ரெடியாக இருக்கோ ஷேர் பண்ணுங்கப்பா. ஒரே டயத்தில் எல்லோரும் பண்ணாத. பாவனி, நீ உன்னால் பண்ண முடியுமா? பண்ணுறியா? யார்கிட்ட ரெடியாக இருக்கோ குயிக்காக பண்ணு. சூரஜே ஷேர் பண்றோம் சார். பண்ணு. சார் எனக்கு அந்த இது கொடுத்து கொஞ்சம் அட்டெண்டியா இருக்கேன் சார். நான் மாற்றிட்டீங்கன்னா நான் ஷேர் பண்ணுறேன் சார். நானே பண்ணிடுறேன்ப்பா. ஒரு சின்ன விஷயம் கூட உங்களால் பண்ண முடியுது. சூரஜ் ஷேர் ஆகிடுச்சு சார். அவங்க தான் மற்றவங்க தான் சொல்லணும். ஷேர் ஆகுதப்போ வந்து ரைட். அதில் இப்போது என்ன பண்ண போகிற? அதில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். இப்போ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணு. அப்படியே இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும்? டவுன்லோட் பண்ணிக்கணும். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னே அங்கே வந்து டவுன்லோட் த அப்ளிகேஷன் இருக்குல்ல, அது டவுன்லோட் பண்ணிட்டாக்கா அதில் அந்த ஆமாம் இல்லை அப்புறமேட் பண்ணு. டவுன்லோட் பண்ண அப்படின்னாக்கா அங்கே என்ன ஆகும்னாக்கா பிடிஎஃப் அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோஷர் வந்து அந்த சென்டர் கோடு இதெல்லாம் வரும். அதை கரெக்டாக நம்ம பார்த்து பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் டீட்டெயிலாம் அதில் நிறையா இருக்கும். ஸோ அதை பார்த்து பண்ண வேண்டியது. அடுத்தது முன்னாடி போ. இதில் அவன் என்ன சொல்கிறான்? ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கான்? ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ண. இப்போ தான் நீ அதுக்கு முன்னாடி இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்கான். நீ எந்த கேட்டகரின்றதை முதல்ல நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன், எல்லாமே வந்து ஆன்லைனில் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இந்த ப்ரௌசர் என்ன பண்ணுங்கள், இமீடியட்டாக டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கோ. அதில் முக்கியமான பாயிண்ட்லாம் ஹைலைட் பண்ணிக்கோ. அப்போது நமக்கு நாம் என்ன கேட்டகரியில் இருக்கோம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ ஃபீஸ் எல்லாம் பே பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போ, மேலே போ, அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணு. அந்த லிங்க் இல்லை சார். அதில் இல்லையா? சார் வேறு எங்கே லிங்க் இருக்குது? ஸோ இல்லை, நீ பிடிஎஃப்பில் இருக்க மெயின் சைட்டுக்கு போ. ஸோ இதில் மறுபடியும் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டியா? இது கீழே வா. போட்டியா? இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போகுதா? இதில் தான் நீ வந்து என்ன பண்ணணுன்னாக்கா உன்னுடைய நேம்லாம் லாகின் பண்ணி இது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் இஷ்டத்துக்கு ஃபேன்சி மெயிலெலாம் வச்சுக்காத. இப்போயே மெயிலெலாம் ஜிமெயிலெலாம் உன் பேரில் கரெக்டாக வச்சுக்கோ. புரியுதா? அதோட பாஸ்வேர்டும் ஒரு இடத்துல பத்திரமா வச்சுக்கோ. அப்புறம் இதில் என்ன பாஸ்வேர்ட் கொடுக்குற அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோ. சாய் டெக்கில் பண்ணுற மாதிரி திருப்பி கேட்டாலாம் கொடுக்க மாட்டாங்க. அதோட அவள் தான் அது. புரியுதா? ஸோ அதனால் ஜாக்கிரதை. நான் ஆரம்பத்திலேயே இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த ட்ரைனிங்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இதே கவனமாக இருக்கணும். அது இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அது உள்ளே போகும். அது ஸோ இப்போ நீ இதில் இப்போ நான் எப்படி கைட் பண்ணுறேனோ அதே மாதிரி ஆன்லைன்லேயே கைட் பண்ணலாம். ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இது. ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ரோஷரை நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணி ஒரு தடவை படித்து பாருங்கள், ஹைலைட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கேட்டகரின்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதா? அப்புறம் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உன்னுடைய எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, அதில் என்னென்ன நேம் இருக்குது, இந்த நேம் இனிஷியல் இதெல்லாம் தகராறு இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாதபடிக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கணும். புரியுதா? ஓகேவா? ரைட். ஸோ you can come out, you can stop sharing. Any other doubt? Sir, ஒரு டவுட் சார். எஸ் சார். சார் அந்த பிடெக்கும் பிஇ சார், எது சார் எடுக்கலாம்? பிடெக்கா பிஇ? ஐஐடியில்னு வந்தாக்கா அது டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டியூட்டு, அது பிடெக். நல்ல வேலை இப்போயாவது கேட்டியே. ஸோ பிஇக்கும் பிடெக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ பிஎஸ்சி அப்படிங்கிறது சயின்ஸ் அப்படிங்கிறது பிஎஸ்சி, பிஇ, பிடெக் இந்த 3 வெரைட்டியை நம்ம பார்க்கலாம். பிஎஸ்சின்றது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்.
அதுலேயும் ஃபிசிக்ஸ் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறோம், எல்லாம் படிக்கிறோம். இது தட் இஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிக்கிறோம். அதுக்கப்புறம் திடீர்னு நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ சயின்ஸு டெக்னாலஜி இல்லாட்டினாக்கா சயின்ஸு இன்ஜினியரிங் டெக்னாலஜி இதில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தா சயின்ஸ் டீல்ஸ் வித் பிரின்சிபல்ஸ், வேறஸ் பிரின்சிபல்ஸு, லாஸு, டெஃபினிஷன்ஸு, இதெல்லாம் ப்ரூஃபு இந்த மாதிரி தான் இருக்கும். ஹைலி தியரிட்டிக்கலாக இருக்கும். பட் அதை ப்ராக்டிக்கலாக சொசைட்டிக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ எண்ட் அப்ளிகேஷன் போயிட்டோம்னா அது டெக்னாலஜி. அந்த எண்ட் அப்ளிகேஷன் போகிறப்போ சொசைட்டிக்கு போய் நேராக அது போய் ரீச் ஆகணும். இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிறது தான் இன்ஜினியரிங், அது டிசைன். ஸோ எதெல்லாம் டிசைன் வருதோ அது வந்து இன்ஜினியரிங் அப்படின்னு பேர். புரியுதா? இட்ஸ் அ ஸ்டடி ஆஃப் டிசைன்ஸ். அதுதான். அதனால தான் பிஇயில் வந்து இந்த டிசைனுக்கு வந்து ட்ராயிங்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவாங்க. அப்போ அந்த டிசைன்ஸ் இப்போ ஒரு ஏர்க்ராஃப்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோ. இந்த ஏர்க்ராஃப்டை அதை பண்ணவங்க எப்படி பண்ணுவாங்க? பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்ஸ் பிரின்சிபல், கெமிஸ்ட்ரி, அது இது எல்லாம் சேர்ந்து தானே வந்திருக்கும். ஸோ சயின்ஸை பேஸ் பண்ணிய பிரின்சிபலில் இந்த ஏர்க்ராஃப்டை டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் பிரதர்ஸ் அவங்க பறந்தாங்கன்னாக்கா அதுக்கப்புறம் எண்டு யூசர்ஸு எப்படியெல்லாம் தேவைப்படுது அப்படின்றத பார்த்து ஆப்ரேட்டர்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பைலட் ஆஃபீஸர்ஸ்லாம் அதை பற்றி ஸ்டடி பண்ணி அதை வந்து ஃபீட் பண்ணோன்னே இந்த இன்ஜினியர்ஸில் ஒரு பிரான்ச்சு பிரிஞ்சு அது டெக்னாலஜி குரூப்பாக மாறிச்சது. புரியுது? அப்போது இதுதான் வேரியஸ் ஸ்டேஜஸ். ஸோ சயின்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி. ஸோ சொசைட்டியோட ரொம்ப க்ளோசஸ்ட் லெவலில் இருக்கிறது யாருன்னாக்கா இந்த டெக்னாலஜிஸ் தான். அது வந்து சொசைட்டிக்கு அப்ளிகபிளாக ஸ்ட்ரைட்டாக வருது அப்படிங்கிறதுனால அந்த டெக்னாலஜின்னு சொல்கிறோம். பட் பேசிக்காக அதோடைய ஒரு தியரி, அதை பற்றிய ஒரு பிரின்சிபல்ஸ், இதெல்லாம் வந்து சயின்ஸு. இந்த நமக்கு வேணுங்கிற அந்த இன்ஜினை டிசைன் பண்ணுறது, டூலை டிசைன் பண்ணுறது, இந்த டிசைன் ஓரியன்ட் ஸ்டடீஸ் எல்லாம் அது இன்ஜினியரிங். அதுதான் பிஇ. இப்போ புரியுதா? அப்புறம் அபிஷேக் எதை கேட்டிய? இதை எழுதுனா இது எப்படியெல்லாம் யூஸ் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது நம்ம ஒரு இன்ஜினியரிங் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். வெறுமனே நம்ம ஒரு தியரியாட்டிக்கலாக படிக்கிறதுக்கும் ப்ராப்ளம் போட்டு பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்தோம் அப்படின்னா அது மோர் அப்ளைடாக போகுது. ஸோ அப்போது லைஃப்பில் வந்து ஒரு வேலைக்கு போகிறோம் இல்லாட்டினாக்கா ஒரு டெக்னாலஜிக்கலாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாக்கா அதில் உள்ள நியூமரிக்கல் ஆப்டிடியூட், நியூமரிக்கலாக அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ப்ராப்ளம்னா நாம் நினைக்கிற மாதிரி நியூமரிக்கலாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து லாஜிக்கலாகவும் இருக்கலாம். ஸோ ஜென்ரலாக ப்ராப்ளம் சால்விங். ஸோ இந்த ஜேஇ படிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் ஆப்டிடியூடு நமக்கு நிறையா வரும் இல்லையா? ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது மூலியமாக இந்த தியரி வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகிடும். அதனால் இது எல்லா ஃபீல்டுலையுமே அப்ளிகபிளாக இருக்கும். ஈவன் இப்போது சில சயின்டிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ராப்ளத்தில் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி ஸ்டில் தே ஆர் சயின்டிஸ்ட். ஆனால் சயின்ஸில் நிறையா ஒர்க் பண்ணுவாங்க பயங்கரமாக. அவங்க பண்ணுற ஒவ்வொன்றுமே வந்து டெக்னாலஜிக்கலாக ஹைலி அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எல்லாமே ஒரு க்ளோஸர் சர்க்யூட் ஆகிடுச்சு. இப்போது ஜென்ரலாக சொல்லுவாங்க, அதாவது முதல் சயின்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பயாலஜி தான். இந்த பயாலஜி அதை நம்மளை சுற்றி நடக்கிறது, லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ், இப்படிலாம் ஐடென்டிஃபை பண்ணது வந்து பயாலஜி. அதுக்கப்புறம் அந்த பயாலஜியில் தான் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணால் ஜூவாலஜி, பாட்னி. அதை பிளான்ட்ஸ் சம்மந்தமாக இருக்கிறது பாட்னி, அப்புறமேட்டு அனிமல் சம்மந்தமாக இருக்கிற ஸ்டடீஸை வந்து நம்ம ஜூவாலஜி அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோடைய லைஃப் ப்ராசஸ் என்ன, அது எப்படி டைஜஸ்ட் பண்ணுது, இந்த மாதிரியான ஸ்டடீஸ் எல்லாம் படிக்கிறப்போ உடனே அங்கே கெமிஸ்ட்ரி உருவாச்சு. இந்த கெமிஸ்ட்ரி உருவாச்சுன்னொன்னே உடனே அந்த கெமிஸ்ட்ரிக்கு தேவையான சில லேபரட்டரி செட்டப்லாம் பண்ண போய் அதில் உள்ள பிரின்சிபல்ஸ் எல்லாம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அது ஃபிசிக்ஸ் ஆச்சு. இந்த ஃபிசிக்ஸ் என்ன பண்ணிட்டான், இன்னும் ஃபர்தராக அட்வான்ஸாக போனோன்னா அது இன்ஜினியரிங் சொல்லிட்டோம். இந்த இன்ஜினியரிங் என்ன ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக சொசைட்டியோட அப்ளைடாக போகிறப்போ அது டெக்னாலஜி ஆகிடுச்சு. இந்த டெக்னாலஜி என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜி ஆச்சு. பயோடெக்னாலஜி என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் அதாவது பயோடெக்னாலஜினா பயாலஜியும் அப்ளை பண்ணலாம் டெக்னாலஜியில் அப்படின்னு இங்கேருந்து ஒரு எக்ஸ்ட்ரீமை தூக்கி அந்த பக்கம் வச்சோன்னா அது பயோடெக்னாலஜி. இப்போ பயாலஜியும் அதை ஆக்சுவலாக நம்ம சொல்லுவாங்க, எனக்கு வந்து மேக்ஸ் வரல அதனால் நான் மெடிக்கல் போகிறேன் அப்படின்னு ஒரு கும்பல் இருக்குது. என்னை பொறுத்தவரையெல்லாம் அதில் அந்த மாதிரி போகவே கூடாது.
நீ வந்து தட் இஸ் ரெண்டு விஷயமாக பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து நான் டெக்னாலஜிஸ்ட் அவ்வளோதான் பேச்சு. ஸோ டெக்னாலஜினா எல்லாமே வரும் இப்போ உள்ள ஸ்டேட்டஸில். அப்போது பயாலஜிலையும் இப்போ என்னாச்சு, நிறைய மிஷினரி. இப்போது யாராவது எந்த மெடிக்கல் டாக்டராவது ஒரு ஸ்டெத்தாஸ்கோப்போ இல்லாட்டினா ஒரு எக்யூப்மெண்ட்டோ யூஸ் பண்ணாமல் ஏதாவது டயக்னைஸ் பண்ணுறாரா? கிடையாது. எல்லாம் நாடி பிடிச்சா பார்க்குறாங்க. என்னென்னமோ சொஃபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பண்ணுறாங்க. அதனுடைய ஹை அண்டு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் இப்போ நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்கேனிங்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நான் உனக்கு கிளாஸஸில் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். புரியுது? அந்த ஸ்கேனிங்கிறது பேசிக் பிரின்சிபல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலேருந்து தான் வந்தது இதெல்லாம். ஓகேவா? ஸோ அதனால் இது எல்லாம் சேர்ந்து தான் வரும். அதுக்கப்புறம் தான் பயோடெக்னாலஜி ஆச்சு. பயோடெக்னாலஜி என்ன டிஎன்ஏ லெவலில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறான். எந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க பாரு. அப்போ அந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் பற்றி இல்லாட்டினாக்கா அந்த நானோ லெவலில் உள்ளே போகிறப்ப அது நானோ டெக்னாலஜியாக மாறிடுச்சு. அப்போ இப்போ உள்ள என்னது எல்லாமே ஸ்டடி ஆஃப் அட்வான்ஸ்டு மெட்டீரியல் அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்காங்க. அப்படின்னா இட் இஸ் அன் இன்டகிரேட்டட் சயின்ஸ் தான். ஸோ மேக்ஸ் இல்லாமல் சயின்ஸ் இல்லை, சயின்ஸ் இல்லாமல் மேக்ஸ் இல்லைன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் யாருக்காவது சொல்லணும் அப்படின்னா, அதாவது நான் நீட் போகணும் அப்படிங்கிறேன், எனக்கு வந்து மேக்ஸ் தேவைன்னு நினைக்கிறதே தப்பு. ஏன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியும் அங்கே இருக்குது, அது ஜாக்கிரதை. ஸோ அதை வச்சு தான் உனக்கு மார்க்கும் வரும். பயாலஜிங்கிறது ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட். ஸோ அது வந்து நான் அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, ஆனால் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது அந்த பயாலஜி வந்து உனக்கு நாலேஜ் பேஸ் தான் நிறையா. அதில் வந்து ரொம்ப ஹைடெக்காக வந்து பண்ண போகிறதில்ல இல்லையா? ஸோ அதனால தான் அதில் வந்து யாருக்கு மெமரி பவர் இருக்கோ அவங்கெல்லாம் பயாலஜி எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் ஜென்ரலாக சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா, எல்லாமே வந்து மேக்ஸ் ஓரியன்டாக தான். இப்போ கால்குலஸே நான் அடிக்கடி சொல்லுவேன், அது வந்து பயாலஜிக்கும் அது யூஸ் ஆகுது, எக்கனாமிக்ஸும் யூஸ் ஆகுது. இட்ஸ் அ காமன் டூல், மேத்தமெட்டிக்கல் டூல். அதனால் வந்து அதாவது சயின்ஸ் ஸ்டெம்முன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா? சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மெடிசன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த ஸ்டெம் கோர்சஸ் எடுக்கணுன்னாக்கா கண்டிப்பாக மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாட்டா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிங்கிறது அவசியம். ஸோ இது ரிலேட்டடாக எது வேணால் போவோம். ஈவன் என்டர்டைன்மெண்ட்டு நீ ஃபில்முக்கு போனால் கூட அங்கே ஒரு டெக்னாலஜிஸ்ட்டாக போனீங்கன்னா உனக்குன்னு ஒரு பொசிஷன் காத்திருக்கு. நெக்ஸ்ட் சொல்லுப்பா சூரஜ், என்ன விஷயம்? சார் இப்போ எனக்கு என்ஐடிக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் ஐஐடி மெயின்ஸ் அதெல்லாம் வாங்க போதும் சார். மெயின்ஸ் அது வந்து கம்பல்சரி, அது இருந்தாலே போதும், என்ஐடி கிடச்சிரும். அதில் நான் ஹை ஸ்கோர் வேணும், கிடச்சிரும். அதுக்கு அதுவே பேசிக் எலிஜிபிலிட்டி. அட்வான்ஸ் தேவையில்லை. இல்லை, அட்வான்ஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி டிசைன்டு ஃபார் ஐஐடிக்கு தான். அண்டு இந்த பனாரஸ் இந்தியன் யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க, இப்போ இருக்காங்களா என்னன்னு தெரியல, பட் இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஐஐடி ஒன்லி. ஓகே சார். எஸ் பாலாஜி. சார் இப்போ நம்ம வந்து ஜேஇ மெயின்ஸ் அது எழுதுறோம்ல சார். இப்போ நம்ம அது எழுதுனா நம்ம காலேஜ் அட்மிஷனுக்கு வந்து இப்போ இதுக்குன்னு தனியாக ஒரு கோட்டை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும் சார். இந்த மார்க் ஸோ இதில் ரேங்கிங் வரவனுக்கு ஒரு தனி கோட்டாக்கு இந்த காலேஜ் கவர்மெண்ட் காலேஜில் அப்படின்ற மாதிரி செக்ரிகேட் பண்ணிடுவாங்க சார். இதில் எந்த காலேஜை பற்றி பேசுகிற? அதாவது இன்ஜினியரிங் காலேஜா எப்படின்றது சொல்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டியா, அதாவது கவர்மெண்ட் காலேஜா இல்லாட்டினாக்கா ப்ரைவேட் காலேஜா, எப்படி சொல்ல வர நீನು? டீம்டு யூனிவர்சிட்டியில் முக்கால்வாசி பேர் இந்த நீட்டு இந்த ரிசல்ட்டை வச்சே கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஜேஇ ரிசல்ட் வச்சே கொடுத்துட்றாங்க. ஜேஇயை வச்சு கொடுக்குறாங்க. அது ஒரு இது தானே. நீ என்ன தான் நான் வந்து சிபிஎஸ்சியில் சார் நான் வந்து 85% வச்சுருக்கேன், ஓகே. ஸோ ஒன்றை மாதிரி இன்னொரு கேண்டிடேட்டும் 85% வச்சுருந்துட்டு அவன் அடிஷ்னலாக இந்த ஜேஇ ஸ்கோர் வச்சுருந்தானாக்கா ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு போகும்? எல்லாமே இல்லை. இது வந்து காம்படிட்டிவ் வேர்ல்டு தானே. எக்ஸ்ட்ராவாக எவன் பண்ணியிருக்கா அதுதானே முக்கியம். ஒரு டேக் இது, அவ்வளோதான். பாவனி என்னம்மா? சார் இப்போ மேத்ஸ் அப்ளிகேஷன் ஓரியன்டா போறவங்க ஜேஇ எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு இதுல ஸ்கோப் இருக்குமா சார்? கண்டிப்பாக. அது நான் வந்து ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டில் போய் நீ மேத்தமேட்டிக்ஸ் ஜாயின் பண்ணலாமே, அந்த ஸ்கோர் கன்சிடர் பண்ணுறாங்க. ஆமாம், எந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸ்? ஐஐடிக்கே போகலாம் நீ மேக்ஸுக்கு. ஓ ஐஐடி, ஓகே சார். ஐஐடில இந்த அப்ளிகேஷன் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டி, அங்கே இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி காமர்ஸ் எல்லாம் இருக்குது அங்கே, இங்கிலீஷ் இருக்குது அங்கே ஐஐடியில், நிறைய பேர் தெரியாது. அப்போ ஐஐடில
இல்ல அப்ளிகேஷன் மேக்ஸ் அப்ளிகேஷன் ஓரியன்டட் கோர்சஸும் இருக்கா? அது இங்கே வந்து அதாவது இங்கே இருக்குது மேக்ஸ் அப்ளைடு கோர்சஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது. அண்டு நிறைய இப்போ இங்கேயே வந்து மேத்தமேட்டிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்குது. ராமானுஜ மேத்தமேட்டிக்கல் இன்ஸ்டியூட்ஸு அதெல்லாம் இருக்குது. அங்கே ரிசர்ச் ஓரியன்டாக எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் கோர்சஸ் இருக்குது. ஸோ நிறைய இடத்துல வந்து அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் கூட தட் இஸ் இப்போ வந்து இட்ஸ் அ ப்ரெஸ்டீஜ், இட் ஹஸ் பிகம் அ ப்ரெஸ்டீஜ் ஆல்சோ. ஸோ ஒரு இது வந்து என்னன்னாக்கா உனக்கு வந்து ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இல்லை, 2 சந்தர்ப்பம் இல்லை, 4 ஆப்பர்ச்சுனிட்டி. யூ ஆர் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்கூல். அந்த என்னமோ நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, உலக அழகி போட்டியில் நமக்கு ஒரு தடவை தான் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆனால் இங்கே 4 தடவை ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை நம்ம சிக்கனை பிடித்து நிறைவான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நம்ம தான் பட்டுன்னு பிடிச்சிக்கணும். அது வந்து என்னென்னா கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் +2 இருந்தாலே போதும், நான் எனக்கு இந்த எக்ஸாம் ரிசல்ட்டாக்கா நம்ம யார் வேணால் ஜாலியாக இருக்கலாம், லைஃப் ஃபுல்லாக ஜாலியாக இருக்கிறதா இருக்கலாம். இல்லை நான் இப்போ கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் பிற்பாடு லைஃப்பில் ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு குரூப்பும் இருக்குது. சில பேர் என்னென்னாக்கா ஒர்க்கஹாலிசம். இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எனக்கு ஒர்க் பண்ணலைனாக்கா அவள் தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும், புரியுதா? அப்போ நான் வந்து பார்த்தேனாக்கா ஆரம்பத்துலேருந்தே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தானே இருக்கேன். ஸோ அப்போ நான் ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம், புரியுதா? ஸோ சில பேருக்கு ஒர்க்கு அப்படிங்கிறது அந்த ஒர்க்கஹாலிசம், அது வந்து லைஃப் ஃபுல்லாக அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும், புரியுதா? ஸோ அதனால் நீ உனக்கு எப்படி இருக்கோ அந்த ஆட்டிடியூட் ஆட்ரிபியூட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து இந்த டயத்தில் தான் இந்த 4 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், வேறு எப்பையும் அதுக்கப்புறம்லாம் கிடைக்கிறதுக்கு போர் அடிச்சுட்டு உன்னை யாரும் சீந்தம கூட மாட்டாங்க. இப்போ வேணாலும் ப்ராப்ளி உனக்கு அடிஷனலாக எஜுகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் தயாராக இருப்பாங்க. ஆனால் நீ வந்து டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து மறுபடியும் ஐஐடி போகலான்னு நினைக்கிறப்ப அது உன் சொந்த காலில் நின்று தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, உனக்கு எல்லா பக்கமும் சப்போர்ட்டு இருக்குது. ஸோ அதனால் இதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். இது நாட் ஓன்லி ஃபார் பாவனி பட் ஆல்சோ ஃபார் எவ்ரி ஒன். ஓகே சார். அப்போ இது நான் ஐஐடி அந்த இதுல கோர்ஸ் என்னோட செலக்டட் கோர்சஸ்ல என்ட்ரானா நீ கோர்ஸை நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், இப்போ வந்து யார் ரொம்ப நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்டில் சில பேர் கூட என்கிட்ட வந்து வாட்ஸ்அப் மெசேஜெலாம் அனுப்புகிறாங்க, அதை கூட பார்க்குறேன் நான். சார் இவன் வந்து ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் போடலான்னு நினைக்கிறேன், ஃபேஷன் இன்ஸ்டியூட்டில் போடலான்னு நினைக்கிறேன். இந்த நினைக்கிறதெல்லாம் விட்டுருங்க. இப்போதைக்கு என்னென்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் டெஸ்ட் இருக்கோ அங்கங்கெல்லாம் நம்ம அடிச்சு தள்ள வேண்டியது. எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். இதுதான் நமக்கு ஒரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாமே மிஸ் பண்ணுவானே. அதாவது நாம் ட்ரை பண்ணாமல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுது இல்லையா? ட்ரை பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, இதில் எது பெஸ்ட்டு நீயே சொல்லு? ட்ரை பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலனா எக்ஸ்பீரியன்ஸு கவுண்ட் ஆகுதா? நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? ஸோ இதை தான் நான் என்னுடைய ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னன்னு சொன்னேன், அவனுக்கு ஐஐடி அவனுக்கு கிடைக்கல, ஆனால் ஐஐடிக்காக ப்ரிப்பேர் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ப்ராப்ளம் சால்விங் ஆப்டிடியூட், அதுக்கான ஸ்பெஷல் ட்ரைனிங், இது வந்து அவனுக்கு எங்கே யூஸ் ஆச்சு? கரெக்டாக வந்து எம்பிஏல அதை கேட்ச் பண்ணி அடித்தான் ஒரு அடி, டக்குன்னு கேட் எக்ஸாமினேஷன் எழுதுனா இதில் செலக்ட் ஆனான், ஐஏஎம்மில் செலக்ட் ஆனான், புரியுதா? அப்போது அந்த பையன் வந்து சொன்னப்போ இதுதான் என்கிட்ட சொன்னான், இது மாதிரி சார் நான் வந்து ஐஐடிக்காக ட்ரை பண்ணேன், எனக்கு வந்து அது கிடைக்கல, ஆனால் அந்த ஐஐடி ப்ரிப்பரேஷனில் நான் பண்ண ஸ்ட்ராட்டஜி, நான் பண்ண ஸ்டைலு, இது எல்லாமே நான் வந்து கிராஜுவேஷனில் அப்ளை பண்ணேன், எனக்கு கிராஜுவேஷனில் நல்ல மார்க் வந்தது, நான் ஒரு நார்மலான இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஜாயின் பண்ணேன், ஆனால் அதில் ஐஐடிக்கு இணையாக நானும் 4th இயரில் நான் ட்ரை பண்ணோன்னே எனக்கும் கிடச்சிது அப்படின்னா. அப்போது அந்த இனிஷியல் கிக் எங்கேருந்து கிடச்சிது இப்போ புரியுதா? அது ரொம்ப முக்கியம். அது நாம் அதாவது எதுக்காக வேணாலும் ட்ரை பண்ணலாம், ஆனால் ஒர்க்கும் எஃபோர்ட்டும் என்றைக்குமே வீண் போகிறதில்ல. ஓகே, எனி அதர் கொஷின்? எஸ் ரோஷன், யூ கேன் ஆஸ்க் மீ. சார் எங்க மம்மி வந்து கேட்கணுமா சார்? கேளுங்க. ஹலோ சார், குட் ஈவினிங். இது ரோஷனுக்கு வந்து எக்ஸாம்ஸ் மார்ச்ல எக்ஸாம்ஸ் டிக்ளேர் ஆயிடுச்சு, டேட்ஸ் அண்ட் ஆல் ரிலீஸ்ட் ஆகுது. சோ அந்த மார்ச் மந்த்ல வந்து எப்படி உங்களோட டியூஷன் கிளாसेस இந்த சென்ஸ் இந்த ஐஐடி கோச்சிங் +1 சிலபஸ் எப்படி கவர் பண்றான்னு ஐடியால இருக்கீங்க சார்? இல்லை, அதுதான் இப்போ அதை பற்றி தான் நான் பேசியிருந்தேன். இது வந்து இப்போ இவனுடைய ரெகுலர் கிளாஸஸ்லாம் மார்னிங்கில் ஷிஃப்ட் பண்ணியாச்சு, ஈவினிங்கில் 9 to 10. ஸோ இந்த 1 hour மட்டும்தான் என்கிட்ட 1 hour மட்டும்தான் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஆனால் அந்த லைவ் இன்ட்ராக்ஷன் பல விதத்தில் அவனுக்கு வந்து பூஸ்டாக இருக்கும்.
ஐ டோன்ட் கிளைம் தட் நான் சொல்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க. நான் கொடுக்குற அந்த 1 hour, நான் கொடுக்குற இந்த 3 மாதமோ 4 மாதமோ கோச்சிங்லலாம் வந்து எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் அவனுடைய எஃபர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். பட் இந்த 4 மாதத்தில் நான் அந்த அப்ளைடாக போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் மெயினாக இவன் வந்து +1 டோட்டலாக மிஸ் பண்ணிட்டான். ஸோ அப்போ அந்த +1 ஸ்கோப்பு தான் இங்கே. ஸோ அப்போ அந்த +1 போர்ஷன் அதில் 50% இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா +2 பேஸ் பண்ணி தான் அவங்க போகிறாங்க. அது தப்பு. +1ன்றது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், அது ஃபவுண்டேஷன். அதில் வந்து நிச்சயமாக நம்ம பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்காக தான் இது எக்ஸ்க்ளூசிவாக இப்போ நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா, இப்போ புதுசாக வர +1 ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ ஜாயின் பண்ண போகிற +1 ஸ்டூடெண்ட்ஸையும் இதில் போட்டுருவேன். அப்போ என்னென்னா அவனை பொறுத்தவரையிலும் இப்போ நான் தான் சொல்கிறேனே, சாய்டெக்லேயே ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட போகிறேன். இப்போ வந்து நான் ஃப்யூச்சரில் என்னன்னாக்கா தட் இஸ் இந்த ஓரியன்டேஷன், அதாவது டீப் லேர்னிங்கிறது தான் எடுத்துக்க போகிறேன். நான் அதை அட்மிஷனே அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னாக்கா என்னை பொறுத்தவரையிலும் தட் இஸ் ஸ்கூல் மார்க்கு சரியில்லை சார், அது சரியில்லை சார், இது சரியில்லை சார் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு கான்செப்ட் எடுத்தால் அந்த கான்செப்டில் அவன் டெப்த்தாக போயிட்டான் அப்படின்னாக்கா அது போதும். மற்றதெல்லாம் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே வந்து டீச்சர்ஸ் எடுத்து அவங்க ஸ்பூன் ஃபீட் பண்ணி கைட் பண்ணணுன்றது தப்பு. இதில் என்னென்னா சில போர்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸாக இருந்தாலும் கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் சில சாப்டர்ஸு நாமளே படிக்க முடியும். சில சாப்டர்ஸு சில கைட்லைன்ஸ் இருந்தால் தான் படிக்க முடியும். சில சாப்டர்ஸு வந்து சுத்தமாக தெரியாது, வேறு வரியே இல்லை, அவங்கள்ட்ட தான் சரண்டர் ஆகணும். சில சாப்டர் எப்படின்னாக்கா அதாவது கான்செப்ட்லாம் தெரியும், ஆனால் நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். ஸோ அந்த அப்ளிகேஷனுக்காக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஒர்க் அவுட்டுன்னு சொல்லிட்டு அவன் எப்படி ஒரு இப்போ பாடி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு பாடி ஃபிட்னஸ் சென்டருக்கு போகிறானோ அந்த மாதிரி தான். ஸோ அப்போ இந்த 1 hourல அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அவன் ப்ராப்ளம் மட்டும்தான் போட போகிறான், வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. ஸோ நாளைக்கு எக்ஸாம், அடுத்த நாள் எக்ஸாம், அப்படி இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நாளைக்கு போர்டு எக்ஸாம், அடுத்த வாரம் போர்டு எக்ஸாம்னால் அவனை கூப்பிட்டு யாரும் வாப்பா ஐஐடிக்கு அப்படின்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னாக்கா இவங்களுக்கு மார்னிங்கில் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. அதனால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்கு. பட் திஸ் இஸ் டிசைன்டு எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த ட்ரூ ஆஸ்பைரன்ஸ் ஒன்லி. ஓகே சார், thank you so much. ஓகே. சோ எனக்கு அந்த மார்ச் மட்டும் அஃபெக்ட் ஆகாம இருந்தா போதும். அதர்வைஸ் இந்த டியூஷன் டில் மே வரைக்கும் இருக்குமா சார்? எது இல்லை, இப்போ இந்த இது டிசைன் பண்ணியிருக்கிறதே எப்படி அப்படின்னாக்கா, அதாவது தட் இஸ் இந்த கான்செப்சுவல் நகெட் கோச்சிங் டீப் லேர்னிங் நான் போட்டிருக்கேன். இதில் என்னென்னா நான் ஒரு கான்செப்ட் எடுப்பேன், அந்த அது எந்த ஓரியன்டேஷன்லேயும் வந்துடும். இது எப்படி அப்படின்னாக்கா, இப்போது இது ஐஐடிக்காக எடுக்கிறீங்களா சார், நீட்டுக்காக எடுக்கிறீங்களா சார், என்னை பொறுத்தவரையிலும் இது எதுலேயுமே நான் வந்து சொல்லலை. இதை வந்து நான் ஒரு கான்செப்டாக தான் நான் பார்க்குறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து எங்கே வேணாலும் ஃபிட் ஆகும். இவனுக்கு சிவில் சர்வீசஸ்லேயும் ஃபிட் ஆகும், ஐஏஎஸில் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த இதுலேயும் ஃபிட் ஆகும், அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம்லேயும் ஃபிட் ஆகும், அதுக்கப்புறம் இதுலேயும் ஃபிட் ஆகும். தட் இஸ் ஐஐடி ஜேஇலையும் ஃபிட் ஆகும், அட்வான்ஸ்லேயும் ஃபிட் ஆகிடும். அதனால் இங்கே வந்து என்னென்னா, ஆனால் இதுலேயே நீங்கள் கவர் பண்ணிட முடியுமானாக்கா சத்தியமாக முடியாது. இது வந்து எல்லாமே பண்ண முடியாது. ஆனால் இந்த நெகோஷியேஷன் பாயிண்ட், இந்த டவுட் கான்செப்ட், இந்த ஸ்ட்ரக்லிங் கான்செப்ட்னு இருக்குல்ல, அதை மட்டும்தான் நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். மற்றபடி இது எல்லாமே நம்ம வந்து தட் இஸ் நம்மளுடைய சாய்டெக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அத்தனை பேருக்குமே நான் வந்து அந்த அட்டாட்டுன்னு சொல்லிட்டு எம்சிக்யூ பாணியில் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 கொஷின்ஸ் இருக்குது. அதை அவங்க சால்வ் பண்ணாலே போதும். அது வந்து ஃபுல்லாக ஜேஇ மாடல்லையும் நீட் மாடல்லையும் தான் இருக்கும். அதில் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துக்க வேண்டியது, தான் ஸ்ட்ரென்த்தை பார்த்துக்க வேண்டியது, அதில் புரியாது கொள்ளாதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டு அதை வந்து எல்லாம் ஒரே டயத்தில் பண்ண முடியாது இல்லையா, அதை சிஸ்டமேட்டிக்காக எடுத்துகிட்டு போகணும். அவ்வளோதான். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இதுதான் நம்மளுடைய இதாக வச்சுருக்கேன் நான் ஸ்ட்ராட்டஜியாக. ஓகே. எனிதிங் எல்ஸ்? எனி அதர் டவுட்ஸ்? ஓகேவா? ஸோ வேறு பேரண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேட்கலாம். ஓவரா? ஓகே. ஸோ வைண்ட் அப் பண்ணிடலாமா செஷனை? பாவனி? எஸ் சார். ரைட். ஸோ தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு இந்த டயத்தில் சில டவுட்டு வராது. சம்டைம்ஸ் இடையில வந்ததுனாக்கா எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு
1-to-1 கவுன்சிலிங் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த டயத்தில் பார்க்கலாம். பட் எது ஒன்று பண்ணனாலும் ப்ராசஸிங் ஆஃப் அப்ளிகேஷனை சீக்கிரம் முடிங்க. நீங்கள் தள்ள உங்களுக்கு சென்டர் தள்ளி போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆக்சுவலாக இவங்கெல்லாம் வந்து இந்த ஹைதராபாத் ஸ்டூடெண்ட்ஸு ரோஷன் அண்ட் பிரணாயெல்லாம் அவங்க ஏற்கனவே 4 இதுக்கும் நான் நேற்றுக்கு தான் அவங்க என்கிட்ட பேசியிருந்தாங்க. ஏற்கனவே புக் பண்ணிட்டாங்க. ஸோ தே ஆர் வெரி சேஃப். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. ஸோ நீங்கள் நம்ம சாய்டெக் ஸ்டூடெண்ட்ஸு சில பேர் பண்ணியிருக்கீங்களா என்னன்றதுலாம் தெரியாது. ஸோ பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னாக்கா இமீடியட்டாக பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு 2-3 நாளுக்குள்ளே இது பண்ணிவிடுங்க. புரியுதா? அதுக்கப்புறம் பொங்கல் ஹாலிடேஸ் அப்படின்னு வந்தால் என் தவிர அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஜாக்கிரதை. சொல்லு ஸ்ரேயா. சார் அப்போ நாளைக்கே வந்து அப்ளை பண்ணலாமா சார்? நாளைக்கே தான் இம்மிடியேட்டாக தான் நான் சொல்கிறேனே. எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி போடாத. ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அப்படியே ஷேர் பண்ணி அப்ளை பண்ணுறேன். சொல்கிறேன். அது நாளைக்கு இண்டிவிஜுவலாக நாளைக்கு என்கிட்ட அப்பாயின்மெண்ட். நான் எப்போதுமே மார்னிங் ஹவர்ஸில் 9 to 12 கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறேன். அந்த டயத்தில் கான்டாக்ட் பண்ணு. ஓகே சார். ரைட். எனிதிங் எல்ஸ் பாலாஜி? சார் எதுவும் இல்லை சார். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு சொன்னால் நான் கொஞ்சம் அந்த அப்ளை பண்ணுறது மட்டும் அதுக்கு முன்னாடி நான் வந்து சில டீட்டெயிலெலாம் கொடுக்குறேன். அதாவது இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் அனுப்புகிறேன். அதை முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்ளை பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு சார் என்கிட்ட வந்து ஆதார் கார்டு இல்லை, என்கிட்ட வந்து எஸ்எல்சி அந்த புக்கு இல்லை, சர்டிஃபிகேட் இல்லை. ஏன்னா அந்த ஸ்கூலோட கோடு இருக்குது. அந்த கோடெலாம் கரெக்டாக வரணும். போர்டு கோடு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்ஃபர்மேஷன் முதல்ல நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், நீங்கள் உங்கள் கையில் இருக்கிறது என்ன இன்ஃபர்மேஷன் ப்ரோஷர் இருக்குல்ல, அதை நீட்டாக முக்கியமாக எல்லாத்தையும் ஒன்று நோட்ஸ் எழுதிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே பிரிண்ட் அவுட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ பிரிண்ட் அவுட் பண்ணி அதில் ஹைலைட் பண்ணி முக்கியமாக அதை கோ த்ரூ பண்ணி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் புரியலைன்னா என்கிட்ட ஒரு தடவை கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஆரம்பிங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது இப்போது டவுன்லோட் பண்ணிங்க இன்ஃபர்மேஷனை. அதை பேஸ் பண்ணி பண்ணுறேன். நான் உங்களுக்கு அந்த ஐஐடிக்கான போர்ஷன்ஸ்லாம் என்னன்றதை நான் பேரலாக உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவேன். ஓகேவா? ரைட். சார் இப்போ நீங்கள் அந்த பை சார்ட் மாதிரி காட்டினீங்களே சார், அதுதானே சார் போர்ஷன்ஸு? அது போர்ஷன்ஸ் இல்லாமல் அது வந்து ஜஸ்ட்டு ஒரு ப்ரைவேட்டு ஒரு ஃபார்ம் வந்து இவங்க ஸ்டாட்டிஸ்டிக்கெலாம் அனலைஸ் பண்ணி கொடுத்த ரெக்கார்டு அது. ஸோ அதுவே எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஜென்ரல் நோஷன் என்னென்னா 50% +1 50% +2. இப்போ உனக்கே தெரியும் 50 நீ ஆல்மோஸ்ட் இதில் வந்து ஓரளவு தயாராக இருப்பேன் +2ல். ஆனால் +1 வந்து டோட்டலி அவுட் ஆஃப் சைட் போயிடுச்சு. ஸோ ரீகேப் பண்ணியே ஆகணுன்ற நிலைமையில் இருக்கோம் நம்ம. இப்போ எல்லோரும் என்ன பண்ணிட்டுருப்பாங்கன்னா +2 எக்ஸாம் இருக்குது, போர்டு எக்ஸாம் இருக்குது, அதில் ஃபெயில் ஆகிடக்கூடாது, அதில் நல்ல மார்க் எடுக்கணும், இப்படி தான் நம்ம கண்ணோட்டம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான பேசிக் இதை நம்ம ஐஐடி போகணுன்னா இது அவசியம். இது பேரலாக நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்குன்னு 2 hour டெடிகேட் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் 1 hour என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும். 1 hour இது சம்மந்தமான ஒரு டெஸ்டிங் எடுத்துக்கணும். அவ்வளோதான், அது போதும். அந்த டெஸ்ட்டில் நான் பாஸ் ஆகிறேன் ஃபெயில் ஆகிறேன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது. நான் ஏற்கனவே இந்த 3 level ஸ்கீம் உனக்கு கொடுத்துருக்கேன். level 1, level 2, level 3. அந்த பேசிஸில் நானே உனக்கு ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். அது உனக்கு ஆஸ் யூஸ்வலாக அட்டாட் எப்படி போதோ டிஸ்கிரிப்டிவ், அதே மாதிரி அட்டாக் எம்சிக்யூவும் போயிட்டு இருக்குது. ஸோ அது ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னாக்கா ஏற்கனவே நீட் பயாலஜியில் நான் கொடுத்துட்டேன், நீ தான் பண்ணாமல் இருக்க. ஸோ அது நீங்கள் கொஞ்சமாவது எடுத்து பண்ணணும். எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் கடன்னு முடிச்சிருங்க. அதில் தெரியாதெல்லாம் அதெல்லாம் கொஷினில் கேட்டது. அதாவது திருப்பி என்ட்ரன்ஸில் இதுதான் கேட்க முடியும் இல்லையா? நமக்குன்னு ஒரு 10 இது இருக்குது. ப்ராபபிலிட்டி பார்த்தாலே பெஸ்ட்டு திங் என்ன தெரியுமா, 5 years கொஷின் பேப்பரை எடுத்து வச்சுக்க, அதை சால்வ் பண்ணால் அதோட அவள் தான், அது போதும். நானே அப்படி தான் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்க போகிறது என்ன தெரியுமா, I will take the latest one 2020 அப்படின்னு எடுத்துப்பேன். இந்த 2020ல் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்லாம் என்னென்ன அதை மார்க் பண்ணிப்பேன். அதை பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். ஈஸியான கான்செப்ட்லாம் உங்களை போட சொல்லுவேன். இதுதான் நான் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் எப்போதும் ரெகுலராக பண்ணிட்டேன்னாக்கா அது வந்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் டைமிங் 9 to 10 எடுக்கிறோம். இதெல்லாம் ஓரம் கட்டிடுறோம். இதை எல்லாரையும் உள்ளே நுழைக்க முடியாது. ஸோ அதுக்குன்னு எக்யூப் ஆகி, ஏன்னா அப்புறமேட்டு குறை சொல்லக்கூடாது, இது பண்ணனா அதனால் எனக்கு அதில் மார்க் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து ஐஐடியை பற்றி நினைக்காதீங்க. இதை வந்து பேரலாக எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க தான் முடியும். ஓகேவா? அதனால் என்னடா பயமுறுத்துறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. ரெண்டாவது, நம்ம பேசிக் கான்செப்ட்ஸு அதில் ஸ்ட்ரெங்தன் ஆச்சுனாக்கா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ இந்த 1 hourல ஒன்றும் ஆகிடாது. அதுக்கு தகுந்த மாதிரி எஃபெக்டிவாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். டுவர்ட்ஸ் எக்ஸாமினேஷன் இப்போது ரோஷன் அம்மா சொன்ன மாதிரி நாளைக்கு அடுத்த வாரம் போர்டு எக்ஸாம்னால் இப்போ போய் அதெல்லாம் பண்ணக்கூடாது.
அந்த டயத்தில் நம்ம டோட்டலாக நிப்பாட்டு ஃபுல்லாக +2 மட்டும்தான், நானே அதை வேணான்றுவேன். அதுக்கப்புறம் தட் இஸ் டபுளாக நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ரைட். ஓகே சார். ரைட். ஸோ ஷால் வி வைண்ட் அப்? ஓகே சார். எனி அதர் கொஸ்டின்? இண்டிவிஜுவலா நீங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்களா சார்? ஆமாம், அது நாளைக்கு நீங்கள் என்கிட்ட டைம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம போகலாம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் ரொம்ப கூடுமான வரையில் நான் ஆன்லைனில் கைட் பண்ணிவிடுவேன். ஏன்னா இப்படியே உட்காந்து பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. சரியா? ரைட். ஆல் தி பெஸ்ட். ஸோ உங்களுடைய கனவு நனவாட்டும். இது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த எக்ஸாமினேஷன் வந்து இன்ஜினியர் ஆகிறதுக்கு மட்டுமல்ல, இதில் வந்து ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் இன் ப்ரீமியர் இன்ஸ்டியூட் அதில் வரத்துக்கும் இது சேர்ந்து தான். அதனால் இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஈவன் மேக்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, பிஎஸ்சிலாம் முடிச்சுட்டு அப்புறம் ஜாம்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது, அது மறுபடியும் ஐஐடி போகணும், அங்கே போகணும். அதுக்கு பேசாமல் கிராஜுவேஷன் லெவல்லே நீ ஐஐடி போயிட்டீங்கன்னா அப்போ அந்த மேத்தமெட்டிக்கலில் நீ ஸ்ட்ராங் ஆகிடுறில்ல. ஸோ அந்த லாஜிக் எடுத்துக்கணும். ஓகே. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நிறையா இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டினே வச்சுருக்காங்க. ஓகேவா? அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிலாம் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் ப்ரெஸ்டீஜியஸாக போய் ஜாயின் பண்ணலாம். ஓகே. ரைட். ஆல் த பெஸ்ட். Thank you, sir.